ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்னோடய ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஹேர் ஃபால் நிறையா இருக்கிறதுனால நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேங்க. ஸோ இதெல்லாம் அங்கே ப்ரொவைட் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான். இது வந்து ட்ரை கிளியரோட ஃபேஸ் வாஷ். இது வந்து ஸ்ட்ரமைடோட சன்ஸ்க்ரீன், ஹைட்ரா ப்ளூ சன்ஸ்க்ரீன். இது வந்து டென்ட்ரஃபோட ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பூ. இது வந்து கஹாவோட ஃபேஸ் சீரம். அண்ட் ஃபைனலி இது வந்து எனபெல்லோட ஹேர் சீரம். ஸோ இதுதாங்க எனக்கு அங்கே ப்ரொவைட் பண்ண ப்ராடக்ட்ஸ். இப்போ ஒவ்வொன்றா நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எனபெல்லோட ஹேர் சீரம். இதனோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. லென்த்தன் யுவர் ஹேர் க்ரோத், ரெடியூஸ் ஸ்கேல்ப் இன்ஃப்ளமேஷன், ஹேர் ரூட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், தென் ஃப்ரீ ஃப்ரம் பேரபன் அண்ட் சல்ஃபர். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பேயே பயங்கரமாக இருக்கும். இதில் மொட்டைப்பே வேறையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பேர், எனபெல். இந்த சீரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெய்லி வந்துட்டு பிஃபோர் பெட் வந்துட்டு ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. டெய்லி யூஸ் தான். ஓவர் நைட் அப்படியே விட சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க அந்த ஹேர் சீரம் பாட்டிலு. இது வந்து கிளாஸ் பாட்டில். அவுட்லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. சீரமோட டெக்ஸ்டர் இப்படி தாங்க இருந்துச்சு. ஓகே, பேக் பண்ணிவிடுவோம். இதாங்க ஹேர் சீரம். ஓகே, அடுத்தது வந்து டென்ட்ரஃப். ஹேர் கேருக்குன்னு போயிட்டு எத்தனை ப்ராடக்ட் அள்ளிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா? ஓகே, இதுதாங்க டென்ட்ரஃபோட ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பூ அலாங் வித் கண்டிஷ்னருங்க. இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க. வெட் ஹேரில் ஒரு 10 minutes அப்ளை பண்ணி நல்லா ஸ்கேல்ப் மசாஜ் கொடுத்துட்டு நம்ம நார்மலாக ரின்ஸ் பண்ண வேண்டியது தான். வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரை கிளியரோட ஜென்டில் எக்ஸ்ஃபாலியேட்டிங் ஃப்ளூமிங் கிளென்சர். இது வந்துட்டு நம்ம நார்மலாக எப்போ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். டெய்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட பேக்கேஜ் இப்படி தாங்க இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி செபாமெட்டோட ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனோட பேக்கேஜும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது வந்துட்டு ஸ்ட்ரமைடோட ஹைட்ரா ப்ளூ சன்ஸ்க்ரீன் வித் SPF 50. நான் வந்து சிஸ்டம் ஒர்க் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக பர்டிகுலராக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரா ப்ளூ சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த கவர் கிழிக்கிற சவுண்டு நல்லா இருந்துச்சுங்க. நான் ரெக்கார்ட் பண்ணால் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவில் என்னோடய வாய்ஸ் மட்டும்தான் ஒரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது தாங்க அந்த சன்ஸ்க்ரீன் டியூபு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங், ஆக்சிடேட்டிவ் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் ஸ்கின் ஹீலிங்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதையும் பாக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது வந்துட்டு கஹாவோட சீரம். இதில் என்னென்ன இருக்குது ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இது என்னெல்லாம் நமக்கு வந்துட்டு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ரெடியூஸ் ஃபைன் லைன் ப்ளஸ் wrinkles அண்ட் பிரைட்டன் யுவர் ஸ்கின் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா சீரம் பாட்டில் அப்புறம் ஃபில்லர். ஓகே, ஃபில்லர் வந்து இது மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேம் பாக்ஸில் எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அதே தான் போட்டிருக்காங்க. கரெக்ட், பாக்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுதானே உள்ளே இருக்கிற பாட்டிலே இருக்கும். ஓகே, வாங்க இந்த சீரமோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஃபேஸுக்கு, ஸ்கின்னுக்கு இதுக்கெல்லாம் சீரம் யூஸ் பண்ணணுன்னு ஆசை. அதனால தான் இந்த தடவை ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேரில் போய் நிறைய ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். அது இல்லாமல் டாக்டரே அப்படி தான் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ இதுதாங்க இந்த சீரமோட டெக்ஸ்சர்.
ஃபேஸ் சீரமோட டெக்ஸ்சர் இப்படி தான் இருந்துச்சு. அப்போவும் வீட்டில் கேட்டாங்க, இத்தனை ப்ராடக்ட் வாங்குறது பெரிய விஷயம் இல்லைம்மா, நீ யூஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன், எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி யூஸ் பண்ணுவேன்னு தெரில, பார்ப்போம். ஓகேங்க, இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரிஃபர் பண்ண ப்ராடக்ட்ஸு. ஸோ இதை வந்து நான் ஒரு 30 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு இது எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இதனோட ரிவ்யூ எப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.